உன்னிலே என் நேசம். அத்தியாயம் 14. இருள் சூழப் போகும் மாலை நேரம். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் ஜொலித்த வீட்டுக்குள் கார்களும் வெளியே சில வேன்களும் வந்து நின்றனர். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மணிமேகலையின் குரல் வீடு முழுவதும் ஒலிக்க வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் வாசலில் வரவேற்க கூடினர். மாப்பிள்ளை உறவுகள் சொந்தங்கள் எனும் பெரும் படையே இறங்கி வர அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்க அதில் சஞ்சனாவும் முன்னே வந்து நின்றாள். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அப்புச்சியும் அப்பத்தாவும் வரவேற்க சந்தோஷமாக அவர்களை கண்டிருந்த சஞ்சனாவிற்கு ஒரு நொடியில் விழிகள் சிவந்தது. மேனி முழுவதும் துள்ளரிக்க கால்களோ நகர வேகமாய் மகளின் கரம் பற்றி கூட்டத்தில் இருந்து இழுத்து தனியே அழைத்து சென்றார் செந்தாமரை. அவளின் விழிகளோ இன்னும் அந்த கூட்டத்தில் மட்டுமே பதிந்திருந்தது. அங்கே ஒரு மாடல் ஒரே கலரில் புடவை அணிந்து வெவ்வேறு இரு பெண்கள் முன்னே நடந்து வர அவர்களிடம் மட்டுமே சஞ்சனாவின் விழிகள் குரோதமாய் ஒருவித களங்களோடு பதிந்தது. நகலை தன்புறம் திருப்பிய செந்தாமரை, சஞ்சனா பிளீஸ், அம்மாக்காக கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா. இங்க நம்ம சொந்த மாப்பிள்ள எல்லாருமே வந்திருக்காங்கடா. 2 பொண்ணுங்களும் வித்தியாசமா தான் இருக்காங்க. ட்ரெஸ் மட்டும் தாண்டா கொஞ்சம் ஒண்ணு. சஞ்சனா, அம்மா சொல்றது கேளுடா பிளீஸ்டா கண்ணா. காரங்களை பற்றி கொண்டு வெண்ணையாய் உரைக்க, எனக்கு புரியுதுமா, ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எனக்கு என்னவோ மாதிரி இருக்குமா, தலையெல்லாம் வலிக்கு கத்தனம் போல இருக்குமா, தவிப்போடு கூறினாள் சஞ்சனா. மகளின் உடலில் ஏற்படும் மாற்றத்தை அவளை கண்டாலே நன்கு புரிகிறதே. இப்போது தான் என்ன செய்ய யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரம் செந்தாமரையை அழைத்தனர். நீ போமா, நான் ரூமுக்கு போயிருக்கேன் என்றவளின் கால்கள் தள்ளாட ஒரு வழியாக அங்கிருந்த அறைக்குள் நுழைந்தாள். உடல் முழுவதும் வியர்க்க நெற்றியை பட்டி கொண்டு வரும் சஞ்சனாவை கண்டு அலங்கரிக்க தயாராக அமர்ந்திருந்த மலர், ஏ சஞ்சனா, என்னாச்சு என்றவாறு வேகமாய் வந்து பிடித்தாள். ஒன்னும் திடீர்னு தலைவலிக்குது மலர். படுக்கையில் அமர, காலையில இருந்து நீயும் இன்னைக்கு வேலை பார்த்தேல, அதுவும் இல்லாம முறையே கூட்டத்தை வேற பாக்குற, அதான் உனக்கு இப்படி தலைவலிக்கும் போல. சரி, நீ இங்கேயே ரெஸ்ட் எடு என்க தலையணையில் எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் சஞ்சனா. கம்பளி விரிப்பில் வந்தவர்கள் அனைவரும் அமர வைக்க ஐயரும் வர ஊர்க்காரர்கள் அனைவரும் வருகை புரிய சந்தோஷமாக பனிமலர் வசந்தின் பூ வைக்கும் நிச்சய விழா ஆரம்பமானது. அங்கே மணமக்கள் இருவரையும் அமர வைக்கவென்று தனி இருக்கை ஏற்பாடு செய்திருக்க அதில் வசந்தை அமர வைக்க மற்ற அனைவரும் தரையில் இருபுறம் எதிரெதிராய் பார்த்தவாறு அமர்ந்திருந்தனர். வந்த பெண்கள் அனைவருக்கும் சிறிது சிறிதாக வெட்டி வைத்த பூக்கள், சந்தனம், குங்குமம் கொடுக்க புடவையின் இரட்டையராய் மல்லிகச்சரம் கூந்தலில் சூடியிருக்க அங்கும் இங்கும் வேணுமென்றே பின்வாசல் பக்கம் இருக்கும் ஆனத்தின் முன் வளம் வந்து இவனை இம்சித்துக் கொண்டிருந்தாள் மணிமேகலை. ஐயரே, நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நிச்சய பத்திரிக்கை வாசிச்சு தட்டு மாத்திரலாம். பெரியவரான சக்கரமுத்தி அப்புச்சி கேட்க, சிறப்பா ஆரம்பிச்சிடலாம், பொண்ண வர சொல்லுங்கோ என்றதும் மணிமேகலை சென்று தன் அக்காவினை அழைக்க சென்றாள். அவளோடு மாப்பிள்ளையின் தங்கை என்று 2 பெண்கள் தானும் உடல் செல்வதாக எழுந்தனர். அதனை கண்ட செந்தாமரையோ, இந்த 2 பெண்களை மறுபடியும் தன் மகள் கண்டால் கத்தி விடுவாளே என்ற எண்ணம் தோன்ற மணிமேகலையோடு சென்ற அந்த பெண்ணின் முன் சென்று நின்றாள். என்னம்மா, நீ கொஞ்சமா பூ வச்சிருக்க, வா உனக்கு இன்னும் கொஞ்சம் பூ தரேன். ஆமா, நீ டீ குடிச்சியாமா என்று கூறி கையோடு ஒரு பெண்ணை அங்கிருந்து அழைத்து கொண்டு சென்றார். அப்போது செந்தாமரைக்கு தெரியாது, ஒன்று ஒரே போல் உடை அணிந்திருந்ததுக்கு தன் மகளிடம் இந்த போராட்டம் என்றால், ஒரே முகங்களை கொண்டவனை தன் மகள் காதலிக்கிறாள் என்பது அறிந்தால், மலரு மலரு, உன்னை கூப்பிடுறாங்க வா. அழைத்தவாறு இருவரும் அறைக்குள் நுழைய அங்கே சஞ்சனா அமர்ந்திருப்பதை கண்டாள் மணிமேகலை. ஹே, நீ எப்போ நீ உள்ளக்க இருந்து வெளில இருந்து உள்ளக்க வந்த? அதுக்குள்ளே வந்துட்டியா? சரி வா, எல்லாரும் மலர கூட்டிட்டு போகலாம் என்க. உடன் வந்த பெண்ணை கண்ட சஞ்சனாவோ வேகமாய் தன் விழிகளை திருப்பிக் கொண்டு, இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு, இந்த கூட்டம் கொஞ்சம் குறையட்டும் வர்றேன் என்க அவளின் முகமும் வாடி இருப்பதை கண்ட மணிமேகலை சரி என்றாள். என்ன இந்த பொண்ணு இப்படி முறைச்சு பாக்குது என்ன என்று வந்த பெண் மனதிற்குள்ளே நினைத்துக் கொள்ள, நீ வா மலர் என மணப்பெண்ணை அழைத்துக் கொண்டு இருவரும் வெளியேறினர். முற்றத்திற்கு மலரினை அழைத்து வர, வாமா மருமகளே வா என வசந்தின் அன்னை இன்முகத்தோடு வரவேற்க, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோமா என்று அப்புச்சி உரைக்க சரி என மெல்ல நிமிர்ந்து தயக்கத்தோடு 2 கரம் குவித்து வணங்கினாள் மலர். அதன் பின் வசந்தின் அருகே இருந்த இன்னொரு இருக்கையில் அமர வைக்க தலைகுனிந்து கொண்டு வெக்கத்தோடு அமர்ந்தாள். முதல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பூ வச்சு கூட்டிட்டு வாங்க, நான் நிச்சய பத்திரிக்கை கேட்டு எழுதுறேன், அப்புறம் 2 குடும்பத்தாரும் வெத்தலை பாக்கு மாத்திக்கலாம். சரி என்ற மாப்பிள்ளை வீட்டார் புடவை பூ அடங்கிய ஒரு தட்டினை மலரின் முன் கொடுக்க அவர்களின் காலில் விழுந்து வணங்கி தன் மாமியார் மாமனார் கொடுத்ததை வாங்கி கொண்டாள். போங்க, போய் சீக்கிரம் மலரை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சின்னத்தாய் அப்பத்தா அங்கிருந்த பெண்களை கண்டு உரைக்க மலரும் அவர்களோடு சென்றார். தனியாக அறையில் அமர்ந்திருந்த சஞ்சனாவிற்கு தனிமை என்னவோ செய்ய
அறையினை விட்டு வெளியேறியவள் மறுபடியும் அந்த இரு பெண்களை காண விரும்பாதவளாக பின்புறம் சென்றாள். அங்கே ஒரு புறம் உணவு தயாரித்துக் கொண்டிருக்க, இன்னொரு புறம் பெரிய பந்தலிட்டு இருக்கையில் சில போடப்பட்டிருந்தது. அதனை கண்டவளோ அங்கிருந்த ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அங்கே உதவிக்கு வேலை செய்து கொண்டிருந்த ஆனந்த் சஞ்சனாவை காண, என்ன இந்த பொண்ணு இப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கு, எதுவும் பிரச்சனையோ, முகம் வேற சரியில்லையே, நம்ம நப்ப கூப்பிட்டுருவோம் நினைத்தவனோ தன் தோழனை தேடி ஒரு வழியாக கண்டுபிடித்தான். டேய், அந்த சஞ்சனா புள்ள பின்னாடி தனியா உட்கார்ந்துகிட்டு கிடக்குடா, அது முகமே சரியில்லடா என ஆனந்த் உரைக்க, அதன் பின்னே அவள் இங்கு இல்லாததை உணர்ந்தான். சரிடா, நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்றவனோ சஞ்சனாவை தேடி சென்றான். கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்த சஞ்சனாவை நோக்கி வந்தவாறே, என்ன அத்த மகளே, கப்பல் கவுந்துருச்சா என்ன, இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கிண்டலாக கேட்கும் முன்னே நிமிர்ந்தார். அவன் கூறியதை கேட்டு கரத்தினை எடுத்துக்கொண்டு நிமிர, ஏய் சஞ்சனா, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? சிறிது நேரத்திற்கு முன் தான் கிண்டலாக பேசும்போது கூட நன்றாகத்தானே இருந்தாள், இப்போது என்ன ஆயிற்று? யோசனையுடைய கேட்டவாறு அவளை நெற்றியில் கை வைத்து பார்த்தான். ஆரு, என்ன பண்ற? வேகமாய் அவளின் கரத்தினை தட்டிவிட, என்ன பண்ணது உனக்கு முதல்ல, ஏன் இப்படி வெளியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான், கூட்டம் எனக்கு ஒத்துக்கல, அதான். இல்ல, வேற ஏதோ இருக்கு, சொல்லு, என்ன பிரச்சனை? தலை ரொம்ப வலிக்குது ஆறு என்க அவளின் விழிகள் சிவந்திருப்பதற்கான காரணம் இதுதான் என்று அறிந்து கொண்டான். சரி இரு, நான் இதை வந்துடுறேன் என்றவனோ தன் பின்னே ஓரத்தில் சமையல் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு செல்ல, அப்படியே அந்த டேபிளில் தலை கவிழ்ந்தாள் சஞ்சனா. சிறிது நேரம் செல்ல கையில் சூடான சுக்கு காஃபியோடு வந்தவனோ, இது குடி சஞ்சனா என்க அவனின் குரல் கேட்டு நிமிர்ந்த காண காஃபியை அவளின் முன் வைத்தான். நான் மாத்திரை வாங்கிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், நீ சீக்கிரம் குடி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வந்துடலாம். தேங்க்ஸ் சாரு, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீ போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு. வேலை செய்ய 1000 பேர் இருக்காங்க, ஆனா உன்னை பாத்துக்க இப்ப யாருமே இல்ல, எனக்கு வேலையை விட நீ தான் முக்கியம், சொன்னா கேட்க மாட்ட, வா முதல்ல கூறியவாறு அவரின் கரங்களை பற்றி கொண்டு எழுப்ப முயல. வேண்டாம் ஆறு, பிளீஸ், நான் நல்லா தான் இருக்கேன் கெஞ்ச, அப்போதும் அவன் விடாது கூறிய வார்த்தையில் உறுதியாக இருந்தான். அவனின் அக்கறையில் உள்ளம் நெகிழ கரைந்தவளோ தன்னை பற்றி இருந்த அவனின் கரங்களின் மேல் தன் மற்றொரு கரத்தினை வைத்து, ஐ லவ் யூ ஆறு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை கடைசியா கூப்பிட்டேன் இந்த வார்த்தைய சொல்லத்தான். ஆனா அப்ப உன் மேல ஒரு அஃபெக்ஷன் தான் இருந்தது. கடைசியா உன்னை பார்க்க முடியாம என் மனசுல இருக்கிறத சொல்ல முடியாம தவிச்சேனே, அப்பதான் அது நான் காதல்னே உணர்ந்தேன் என தன் மனதில் இருப்பதை அவன் தன் வாயிலாக கூற வேண்டும் என்று எதிர்பார்த்ததையும் காத்திருந்ததையும் கூறினாள். அவள் தன்னை காதலிக்கிறாள் என்பதை 3 வருடங்களுக்கு முன் மந்த்ரா கூறிய போதே அறிந்ததுதான். இருந்தாலும் தன்னவளின் உதடுகளில் இருந்து வந்த வார்த்தை ஒலிக்கவே அவளை அணைத்துக் கொள்ள கரங்களோ துடித்தது. ஆருரா, டேய் ஆருரா, எங்கடா இருக்க என்று வீட்டினுள் தன்னை சித்தப்பா அழைக்கும் குரல் கேட்கவே, சஞ்சனா, நானும் உன்ன பதிலுக்கு தன் மனதில் இருப்பதை கூற வர மறுபடியும் அவர் அழைக்கும் குரல் கேட்டது. போ ஆறு, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப தலைவலி கூட போச்சு. ஆர் யூ ஷூர்? யா, சரி, ஓகே, டேக் கேர். மாடியில வேணா என் ரூம் இருக்கு, போய் ரெஸ்ட் எடு, ஓகேவா? நான் இதை வந்துடுறேன் என்றவாறு அங்கிருந்த படிகளில் ஏறி தாவிக்கொண்டு சென்றான். ஆரூரன் செல்லவே அவனை கண்டவாறு இருந்த சஞ்சனா தன் முன் அவன் வைத்து விட்டு சென்ற காஃபியை பருக ஆரம்பித்தாள். எந்த நேரம் எப்படி என் மனசுக்குள்ள நீ வந்தையோ தெரியல, இப்படி போய் காதல சொல்ல வச்சுட்டியேடா. நீ இதுக்காகத்தானே எதிர்பார்த்து காத்திருந்தேன், ஆனா நான் இப்ப சொல்லியும் அதை நீ உணர்ந்து வெளிப்படுத்துற நிலைமையில இல்ல, பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்க. ஆனாலும் நீ இப்படி இருக்கிறதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பப்போ என்னை கிண்டல் பண்றது, சீன்றது, யாருமே, ஏன் நானே எதிர்பார்க்காத நேரம் என்னை பயப்பட வச்சு நெருங்குறது, இதுதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுதுடா ஆறு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் போற தலைவலியோட இருந்தேன், ஆனா உன்னை பார்த்ததாலயோ இல்ல உன்கிட்ட பேசுனதாலோ ஏதோ ஒண்ணு வந்த தலைவலியே பறந்து போச்சு. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னு தெரியுமா? யாருமே இல்லாத தனிமையில உன் நெஞ்சில சாஞ்சி உன்னோட இதய துடிப்பை கேட்டு நீ மறந்து நிக்கணும்னு தோணுது. ஆனா அது நடக்க வாய்ப்பே இல்ல. மனதிற்குள் நினைத்து கொண்டு காஃபியை குடித்து முடித்தாள். அதே நேரம் இங்கே மலரினை அலங்கரித்து அழைத்து வந்து அமர வைக்க வசந்தின் அருகில் வெக்கத்தோடு தலைகுனிந்தவாறு அமர்ந்திருந்தாள். இருவரும் கழுத்தில் மாலைகள் இட நிச்சயம் ஆரம்பித்தது. அதன் பின் ஐயன் நிச்சய பத்திரிகை வாசிக்க அடுத்த முகூர்த்த வெள்ளிக்கிழமை இன்னும் 11 தினங்களிலே இருக்க தேதி குறிக்கப்பட்டு அனைவரின் முன் கூறப்பட்டது. சம்பந்தி வீட்டுக்காரங்க தட்டு மாத்திக்கோங்க என்க இருபுறமும் அமர்ந்திருந்த இரு வீட்டாரும் தங்களின் வெத்தலை பாக்கு தட்டினை கரங்களில் எடுத்து
சக்கரவர்த்தி அப்புச்சி சின்னத்தாய் அப்பத்தா முன்னே நிற்க, அவர்களின் அருகே மலரின் பெற்றவர்கள் இருவரும் நிற்க, எதிரே வசந்தின் வீட்டார் நின்றிருந்தனர். முதலில் இவர்கள் கொடுக்க அதை அவர்கள் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ள, அதே போல் அவர்கள் கொடுக்க நால்வரும் ஒன்றாக கூடியிருந்து மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டு இனிமே நல்லபடியாக மனநிறைவோடு நிச்சயத்தை முடித்தனர். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க சம்பந்தி என்க வசந்தின் தங்கை முன்னே இருந்த தாம்பலத்தில் 2 பாக்ஸ் இருக்கு. அதில் ஒன்றில் இருந்த மோதிரத்தை எடுத்து தம்பியிடம் கொடுத்தாள். அதனை வாங்கிய வசந்த் எழுந்து நின்று மலரின் புறம் திரும்ப, வெக்கத்தோடு எழுந்த மலர் தன் விரல்களை கொடுக்க அதை மென்மையாய் பற்றி மோதிரத்தை அணிவித்து விட்டான். விரல் தீண்டலே அவர்களின் காதல் சங்கமம் நடந்து கொண்டிருக்க, அதை போல் செந்தாமரை கொடுத்த மோதிரத்தை வாங்கி தன் வருங்கால கணவனான வசந்தின் கரங்களில் போட்டுவிட்டாள். அதுவும் சிறப்பாக முடிய வந்தவர்கள் சிலர் உணவு உண்ண கிளம்ப ஆரம்பித்தனர். ஆட்கள் பின்னே வருவதை கண்ட சஞ்சனா எழுந்து உள்ளே சென்று கொண்டாள். பந்தி நடைபெற ஆரம்பிக்க அந்த ஊர் இளவட்டங்கள் வேலைக்காரர்கள் அனைவரும் உணவு பரிமாற, ஏனோ ஆனந்த் வேலை செய்வது மட்டும் மணிமேகலையால் ஏற்க முடியாமல் இருந்தார். நேரம் செல்ல மாறி மாறி ஒரு பந்தி முடிக்க இன்னொரு பந்தி ஆரம்பிக்கவென்று இருக்க, உணவு உண்ண அனைவரையும் அழைத்து வரும் விதத்தில் ஆனந்தை கண்டவாறே இருந்தாள். மணிமேகலை, உங்க மாமாவும் அக்காவும் சாப்பிட கூப்பிட்டுட்டு வாப்போ. ஆரூரனின் அன்னை கோசலை உரைக்க, சரிங்க பெரியம்மா, வாங்க மாமா, வாக்கா என்றவாறு அவர்களை அழைத்து சென்று பந்தலில் அமர வைத்தாள். நீயும் உட்காரடி, சஞ்சனா எங்க? சஞ்சனா இங்கேதான் இருப்பா. நான் எதுக்கும் உங்களுக்கு நடுவுல நந்தி மாதிரி சொல்லு. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? வசந்தினை வம்பிழுக்க ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் உணவு பரிமாறும் வரை இருக்க, உணவுகள் தயார் செய்து வைத்திருந்த இடத்திற்கு ஆனந்த் செல்வதைக் கண்டு அவளும் பின்னே சென்றாள். சுற்றி 3 புறம் பந்தல் அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் வரப்போகவென்ற ஆட்கள் இருக்க, ஆனந்தோ சாம்பார் தூக்காளியை எடுத்துக்கொண்டு திரும்ப அவனின் முன்னே நின்றாள் மணிமேகலை. ஏய், இங்க என்னடி பண்ற? வலிய விடு. ஏன் மாமா இப்படி கஷ்டப்படுற? அந்த 2வது பந்தியில இருக்கிறவங்க பாயாசம் கேட்டாங்க, கொடுக்கலையா என ஒருவர் வந்ததால் பேச்சினை மாற்றிக்கொண்டாள். இதோ போறேன் என்றவனும் பாயாசத்தை எடுக்க போக, வந்தவன் சென்று விட ஆனந்தின் கரங்களை பற்றி தான் முன் திருப்பினார். ஐ லவ் யூ மாமா கொஞ்சலாய் கூறியவளோ தன் புடவை முந்தானையை வைத்து வியர்த்து கொட்டிய முகத்தினை மென்மையாய் துடைத்து விட, அவளின் இந்த அன்பில் மகிழ்ந்தவனோ பட்டன அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து, இன்னைக்கு இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்கடி, தயவு செய்து இப்படி நெருங்கி என் பக்கத்துல வராதுடி, என்னால தாங்க முடியாது கூறியவனோ அதற்கு மேல் நிற்காது சென்று விட்டான். தன்னவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு வெக்கம் கொண்டவளோ அங்கிருந்து வெளியேறி மற்ற வேலையை செய்ய ஆரம்பித்தாள். பந்தி நடக்கும் செயல்கள், வந்தவர்கள் விழா முடிந்து திருப்பிச் செல்வது, மாப்பிள்ளை வீட்டார் சிலர் வேனில் ஏறி கிளம்புவது என்ற அனைத்தையுமே மொட்டை மாடி வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் இருந்து கண்டுகொண்டே இருந்தாள் சஞ்சனா. நன்றி.